புது இன்ஜின் ஆயில்ன்ற பேரில் விஷத்தை ஊற்றுறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஜென்ரலாக 5W30 0W20ன்னு கரெக்டான கிரேடை நம்ம பார்த்து வாங்கிடுவோம். ஆனால் நம்மள பல பேர் மிஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, யூரோப்பியன் ஆட்டோமொபைல் அசோசியேஷனான ACEA உங்கள் காருக்கு கரெக்டான இன்ஜின் ஆயிலை A, B, Cன்னு பிரிச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த BS3 BS4 கார்ஸுக்கு A இல்லை B ரேட்டிங் தான் வரும். அதே இது நீங்கள் DPF இல்லை GPF வச்சுருக்க BS6 கார்ஸ் வச்சுருந்தீங்கன்னா C1லேருந்து C7 வரைக்கும் எதுவாக வேணா இருக்கலாம். இதை நீங்கள் மாற்றி தப்பாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு DPF ஃபெயிலியர் ஆகும், வண்டியோட இன்ஜினே சீக்கிரமாக டேமேஜ் ஆகும். அதே மாதிரி மேனுஃபேக்சரர் சில நேரம் 2-3 கிரேட் கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிரெட்டா, கியா செல்டாஸ் மாதிரி எந்த ஒரு ஹியூண்டாய் கியா டீசல் வாங்கினாலும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி C2, C3, C5ன்னு எதை வேணால் யூஸ் பண்ணலாம். C3 வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டான இன்ஜின் ப்ரொடெக்ஷன் ஆஃபர் பண்ணோம். C2 வந்து மைலேஜுக்கும் இன்ஜின் ப்ரொடெக்ஷனுக்கும் நடுவில். பட் C5 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மைலேஜுக்காக டிசைன் பண்ணுது. ஸோ லாங் லைஃப் வரணும்னா நீங்கள் C3 யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நிறையா பேருக்கு இது தெரியறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு கரெக்டான ரேட்டிங் தெரியலனா உங்களோட காரோட இயர் அண்ட் மாடல் நம்பரை ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டு நிறைய பேரோட இன்ஜின் அண்ட் DPFஐ காப்பாற்றி விடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி யாருமே சொல்லாத டெக்னிக்கல் ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்க்கு சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.